தெளிவான புரிதல் யாருக்குமே கிடையாது. இது சத்தியமான, என்னுடைய அம்மா மேல சத்தியமான உண்மை. இப்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேணுமா? ஒரே ஒரு வாழ்க்கை. நான் அப்படித்தான் ஆசைப்பட்டேன். நான் வாழ போற ஒரு வாழ்க்கை சந்தோஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் பிரான்ஸுக்கு போயிருக்க முடியும், இத்தாலிக்கு போயிருக்க முடியும், வேறு நாடுகளுக்கு போயிருக்க முடியும். இன்னும் என்னால் கொஞ்ச காலம் அங்கே நின்றுருக்க முடியும். ஆனால் நான் முடிவெடுத்துட்டேன், வாழ போகிற வாழ்க்கை நான் ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழுவோம். என்ன வாழ்க்கை? படிப்பு ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போகுதாண்டு? நாங்கள் கேம்பஸ் படிப்பு அரைவாசியில் விட்டுட்டு மண்ணாங்கட்டி வாழ்க்கையை தேடி அப்படியே சீரழிஞ்சு இன்றைக்கு படிப்பும் இல்லை. ஒரு வாயில் நல்ல வார்த்தைகள் வருது எனக்கு. என்னில் கோபம் வருது. அதான் சொல்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு. அனைத்து என்னுடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்ற நம்புகிறேன். அதே போல் நானும் ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றைய நாள் ஒரு காணொலி ஒன்று பார்த்துருந்தேன். நான் அந்த காணொலி எப்படியான காணொலி என்றால், முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். அவர் ஐரோப்பா நாட்டுக்கு செல்றதுக்கு ஏஜென்ட் மூலம் போயிருக்கிறார். போகிற வழியில் பெலாரஸ் என்ற ஒரு நாடு, அந்த நாட்டு அந்த போர்டரில் அங்கத்திய நாட்டு போலீஸால் சுடப்பட்டு இறந்துட்டார். உண்மையிலேயே இந்த காணொலி எனக்கு பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு உணர்வு உண்டு என்ற ஆள் மனசுக்குள்ளே வந்தது. இதை பற்றி தான் இன்றைக்கு நான் தெளிவாக கதைக்க போகிறேன். தயவு செய்து எனது காணொலியை உங்களோட சொந்தங்கள், பந்தங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம், இல்லாட்டிக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முடிவெடுத்திருக்கலாம். அவர்களுக்கு தயவு செய்து என்னுடைய காணொலியை அவர்களுக்கு பகிருங்கள். ஏனென்றால் ஒரு தெளிவான ஒரு புரிதல் உண்டு அவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் இதை குறித்து யாருமே கதைக்கிறது கிடையாது. நான் துணிஞ்சு சொல்ல முடியும். நான் அனுபவப்பட்டேன். நான் வெளிநாட்டுக்கு போய் 8 வருஷம் அங்கே இருந்து அங்கே சாகிற நிலைமையில் நான் தப்பி இந்த நாட்டுக்கு இப்போ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் துணிஞ்சு சொல்ல முடியும். இந்த பதிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சம்பவம். ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் எவ்வளவு கனவுகளோட தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வீட்டை தன்னுடைய முதுகில் சுமந்து எவ்வளவு கனவுகள், இலட்சியங்களோட வெளிநாடு என்ற ஒரு பார்வையில் அந்த தேசத்துக்கு அவர் போயிருப்பார். இப்போ சொல்லும்போது கூட எனக்கு கையெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. ஏனெண்டா நானும் தான், நான் மட்டும் இது விளக்கில், நானும் தான், என்னை போல தான் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிற எல்லாருமே அப்படியான ஒரு மைண்ட் செட்லாம் போவோம். என்ன வீடை, எங்கண்ட வீட்டையே, எங்கண்ட குடும்பத்தையே எங்கண்ட முதுகுக்கு மேலே சுமந்து நாங்கள் இப்படி இருக்கணும், இப்படி வாழுவோம், இப்படி இருக்கணும் என்று ஒரு சொல்ல முடியாத கனவுகள், சொல்ல முடியாத ஆசைகளோடு தான் நாங்கள் வெளிநாடு என்ற ஒரு இடத்துக்கு போவோம். ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை. நான் சொல்கிறது தயவு செய்து யாருமே தவறாக நினைக்காதீங்க. என்ன யாருமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த விசா இந்த எல்லாம் ரெடி, இந்த எல்லாம் ஓகே ஆகிட்டு சில பேருக்கு இருக்க முடியும். நீங்கள் ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாக இந்த காணொலி இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிற ஆக்களுடைய அந்த எண்ணங்களுக்கும் கனவுகளுக்கும் நான் தப்பண்டே சொல்ல மாட்டேன். அது சாதாரணம். நானும் அப்படித்தான் போனேன். ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு எப்படியான ஒரு தெளிவான புரிதல் இல்லை என்று பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற கஷ்டங்கள், அங்கே எங்களுக்கு வார டிப்ரெஷன், அங்கே எங்களுக்கு எப்படியான வாழ்க்கை என்றதான ஒரு தெளிவான புரிதல் யாருக்குமே கிடையாது. இது சத்தியமான, என்னுடைய அம்மா மேலே சத்தியமான உண்மை. வெளிநாடு என்ற ஒரு பார்வை தான் எங்களுக்கு இருக்குது. உண்மையிலேயே இதை நான் அடிக்கடி திருப்பி நான் ஒரு கிளிப்பில் மாதிரி என்னுடைய பழைய காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிநாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும், அங்கே ஏற்படுகின்ற ஒரு நரகத்திலையும் கொடுமையான வேதனைகளையும் நான் என்னுடைய காணொலிகளில் அடிக்கடி நான் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். ஏனென்றா சத்தியமாக சொல்கிறேன், இது பார்க்குற மக்களுக்கு, இனி போகிற மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்குமென்ற ஒரு அடிப்படையில். ஏனெண்டா என்னுடைய கண்ணால் நான் பார்த்துருக்குறேன், என்னுடைய கண்ணால் நான் பார்த்துட்டேன், நான் கேட்டுட்டேன். எத்தனையோ இழப்புக்கள், எத்தனையோ சொல்ல முடியாத ரணங்களை நான் என்னுடைய கண்ணால் பார்த்துட்டேன். எனக்கு ஏற்பட்ட ரணங்களாக இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, அங்கே சுற்றி இருக்கிற என்னுடைய பொடியங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளாக இருக்கட்டும், அது என்னுடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் என்னால் துணிஞ்சு இந்த காணொலியில் நான் இதில் பதிவிட முடியும். யோசித்து பாருங்க, அந்த அண்ணன் அந்த அரசாங்க உத்தியோகத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனால் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருப்பினம் என்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு யோசிச்சு பாருங்க. அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அண்ணா எவ்வளவு ஏக்கங்கள், கனவுகளோட அந்த வெளிநாட்டுக்கு போகணுமென்று அவர் போயிருப்பார். இடையில தன்னுடைய உயிர் போகுமென்று அவர் நினைச்சிருப்பார்.
இல்லை, எவ்வளவு சொல்ல முடியாத ஆசைகள். அது என்னால் உணர முடியும். ஏனெண்டா நானும் அப்படித்தான் போனேன். அதனால் என்னால் உணர முடியும். நான் இப்படி வந்துடுவேன், இப்படி வீடு கட்டிடுவேன், எனக்கு இப்படி இருக்கும், இப்படி இருப்பேன், அப்படி இப்படி என்று சொல்லவே முடியாது. அவ்வளவு ஆசைகளும் இன்றைக்கு யோசிச்சு பாருங்கோ. அப்படியே எனக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று என்னுடைய மனசால் என்னுடைய இருக்கரம் கூப்பி அவருக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னம் ஒரு முறை என்னோட கதைச்சிருந்தால், இல்லாட்டிக்கு என்னுடைய பழைய வீடியோக்கள் ஒரு முறை என்றாலும் அவர் பார்த்துருந்தால் அவருக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னு சொல்லுங்கோ, உண்மையாக சொல்கிறேன். வெளிநாடு என்றது 2015ஆம் ஆண்டு காலத்துக்கு முதல் போன ஆட்களுக்கு தான் அது ஒரு காலம் என்று சொல்லுவேன் நான். பெரும்பாலும் அது 2015ஆம் ஆண்டுக்கு முதல் போன ஆட்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவேன். ஏண்டா விசா அவர்களுக்கு தான் பெரும்பாலும் கிடைச்சிருக்கு 2015ஆம் ஆண்டு காலத்துக்கு முதல் போன ஆட்களுக்கு. 2015க்கு பிறகு போன ஆட்களுக்கு விசான்றது கிடைக்கிறது அது அரிது. அப்படி கிடைக்காது. விசா இல்லாமல் வெளிநாட்டில் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே நடக்காது. இதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று, உங்களுடைய பீஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு சீரழிஞ்சு போடும். உங்களுக்கு மன ரீதியான அமைதி கிடைக்காது, உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையாகத்தான் நாங்கள் இருக்கும். உங்களோட குடும்பத்தை நோக்கி ஒரு யோசனை இருக்கும். அடுத்த கட்டம் என்னென்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒருவேளை கல்யாணம் முடிச்சுட்டு போயிருந்தால் அடுத்த கட்டம் உங்களோட மனைவியை கூப்பிடணும், பிள்ளைகளை கூப்பிடணும். ஆனால் பிள்ளைகளை கூப்பிட்றதுக்கு விசா வேணும். ஒருவேளை நீங்கள் கல்யாணம் முடிக்காமல் ஒரு 24-25 வயசில் போயிருந்தால் அடுத்த கட்டம் உங்களுக்கு கல்யாணம் வேணும், கல்யாணம் கட்டணும். கல்யாணம் கட்டுறேன்னா உங்களுக்கு விசா வேணும். விசா வேண்டால் தான் நீங்கள் போய் ஸ்பான்சர் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது தெரியாது. எத்தனையோ பொடியங்கள் அங்கே 38, 40, 45, 50 வயசு வரைக்கும் கல்யாணம் இல்லாமல் இருக்கணுமே. அவையில் 15, 20 வருஷம் ஆகுது, இன்னும் கல்யாணம் இல்லை. ஏன்? விசா இல்லை. இப்படியான ஒரு வாழ்க்கை வேணுமா? இப்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேணுமா? ஒரே ஒரு வாழ்க்கை. நான் அப்படித்தான் ஆசைப்பட்டேன். நான் வாழ போகிற ஒரு வாழ்க்கை சந்தோஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்க முடியும், இத்தாலிக்கு போயிருக்க முடியும், வேறு நாடுகளுக்கு போயிருக்க முடியும். இன்னும் என்னால் கொஞ்சம் காலம் அங்கே நின்றுருக்க முடியும். ஆனால் நான் முடிவெடுத்துட்டேன். வாழ போகிற வாழ்க்கை நான் ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக வாழுவோம். என்ன வாழ்க்கை? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போவும் பொடியங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை. அவளுக்கு தெளிவான ஒரு புரிதல் இல்லை. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்ன மாதிரி சுவிஸ்லேயோ சரி ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற பொடியங்கள் மேலே நீங்கள் தயவு செய்து காணொலிகளை போடுங்க. உங்களோட யூடியூப் தளத்தில் இருக்கட்டும், டிக்டாக்லேயே இருக்கட்டும், தயவு செய்து அங்கே இருக்கிற இந்த கஷ்டங்களை போடுங்க. நீங்கள் நல்லா வலிக்கிட்டு நல்லா சப்பாத்து போட்டு உடுப்பு போட்டு நீங்கள் டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஃபோட்டோக்கள் போடுறதால இங்கே இருக்கிற ஆட்கள் அதை தவறுதலாக புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கை செட்டலண்டு புரிஞ்சு கொள்ளணும். அது இல்லை உண்மை. அங்கே விசா இல்லாமல் படுற ஒவ்வொரு நாளும் நரக வேதனை. அங்கே வேலை என்று சொல்லி போனாலும் ஒழுங்கான சம்பளம் இல்லை. அங்கே 2 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்கிறது. அப்படி ஒரு ஆள் செய்தாலும் ஒழுங்கான சம்பளங்களும் கிடையாது. சில நான் எல்லாமே சொல்லலை, சில முதலாளிமார் ஒழுங்காக குடிக்கிற சம்பளங்கள், அது அவர்களுடைய அதிர்ஷ்டம் என்று சொல்லுவேன்னா. ஆனால் பெரும்பாலும் ஒழுங்கான முறையில் அங்கே கவனிக்கப்படுறையில் சம்பளம் கொடுக்குறையில. இப்படி சொல்லி கொண்டு போயிடலாம். கணக்க பிரச்சனைகள் இருக்குது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை அங்கே. இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தேடி நிம்மதியான உலகத்திலிருந்து நிம்மதி இல்லாத ஒரு உலகத்துக்கு போகணும் என்று அவசியமே கிடையாது. இவ்வளவு கோடிக்கணக்கில் காசை செலவழித்து குடும்பத்தை பிரிஞ்சு சந்தோஷத்தை பிரிஞ்சு யோசிச்சு பாருங்க. ஏனெண்டா இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரே இலக்குத்தான் இருக்கும். வெளிநாடு, ஐரோப்பா, கனடா, அமெரிக்கா, லண்டன் என்ற ஒரு கனவு தான் இருக்கு. அங்கே போய் படுகிற கஷ்டங்கள் தெரியாது. இங்கே இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது. இதை தெரியப்படுத்தணும். இது எங்கிட்ட கடமை, என்னுடைய கடமை. ஏனெண்டா நான் பட்ட வேதனையை மற்றவர்கள் படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். நான் தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியலை. நேற்றைய நாள் எனக்கு ரொம்ப அப்செட்டாக போயிட்டு தடவை நான் இதுகளை நான் கதைச்சு கொண்டே இருக்கிறேன் நான் யூடியூப்பில். ஏனெண்டா மக்களுக்கு இது போய் சேரணும் என்று. ஏன் நான் பாதிக்கப்பட்டேன்னா, நான் கதைச்சா மக்கள் ஒரு வேளை புரிஞ்சு கொள்ளுவார்கள் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கையில் நான் இதுகளை நான் கதைக்கிறேன். தயவு செய்து இதை யாருமே தப்பாக கொண்டு போகாதேங்கோ.
நல்ல முறையில் நான் கதைக்கிற வீடியோக்களை பாருங்கோ. ஏனெண்டா ஒரு நபருடைய வாழ்க்கை மாறினால் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா என்னுடைய கண்ணால் பார்த்துருக்குறேன். நம்ம இங்கேருந்து நல்ல மாதிரி அங்கே விரைவினோம். அங்கே விசா இல்லை என்ற பிறகு அவருடைய மைண்ட் செட் மாறிடும், குழம்பிடும், யோசிச்சிருவினோம். உண்மையிலேயே சைக்காலஜிட்டு போய் ட்ரீட்மெண்ட் அடிப்பினோம். அவையில் தார குளிசைகளை உண்மையிலேயே போட வலிக்கிட்டுவினோம். குளிசைகளை போட வலிக்கிட்டா பிறகு உண்மையிலேயே அவர்களுக்கு மனநலம் பாதிப்படைஞ்சு விட்டுடும். இது என்னுடைய கண்ணால் நான் கண்ட உண்மை. எத்தனையோ பொடியங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே. நான் சுவிஸில் இருந்தேன், நான் அடித்து சொல்ல முடியும். எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை வீண் பண்ணாதேங்கோ. சந்தோஷமாக யோசிச்சு பாருங்கண்டா, இப்படியான ஒரு நிலத்தில் பாய போட்டு நல்லாக்க படுக்கிற சுதந்திரமும் நிம்மதியும், ஏதோ அம்மாவோ மனுஷியோ செய்தார ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அந்த சுதந்திரமும் நிம்மதியும் அந்த நாட்டில் கிடைக்காது. காசு ஒன்று தான், அதுவும் நீங்கள் மாடா பாடுபடணும். அது சொல்லுவாங்க தெரியுமா, பட்டால் தான் தெரியுமென்றுவாங்க. அது உண்மை. நான் பட்ட நான் அனுபவிச்ச நான் சாவின்ற விளிம்பு வரைக்கும் போனான். அதனால் என்னால் இதை நான் துணிஞ்சு கதைக்க முடியும். மக்களே, அவதானம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. ஏஜென்ட்மார் ரொம்ப ஆசைகளை உங்களுக்கு காட்டுவினோம். என்ன செய்கிறது, அது அவர்களுடைய தொழில் இதுதான். ஆனாலும் உங்களுடைய கையெல்லாம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கட்டி காக்கணுமென்று உங்களுடைய கையெல்லாம் இருக்குது. நீங்கள் சரியான வகையில் சரியான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள்லாம் தெரிவு செய்யணும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கணக்காக வழிகள் இருக்குது. அதில் உங்களோட கவனங்களை செலுத்துங்க. படியுங்க. இன்றைக்கு நான் கவலைப்படுறேன். ஏன்னாண்டா என்னோட படித்த கேம்பஸில் படித்த கணக்கா பொடியல் மேர் இன்றைக்கு லண்டன், கனடா, சுவிஸ், ஜெர்மனி இருக்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி அவங்களோட கதைக்கும்போது சொல்கிறாங்க, தாங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ண வந்தது அப்படி இப்படியாண்டு தெரியாது எனக்கு. அந்த படிப்புகளை சொல்லி எனக்கு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ படிப்பு ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போகுதாண்டு. நாங்கள் கேம்பஸ் படிப்பு அரைவாசியில் விட்டுட்டு மண்ணாங்கட்டி வாழ்க்கையை தேடி அப்படியே சீரழிஞ்சு இன்றைக்கு படிப்பும் இல்லை. ஒரு வாயில் நல்ல வார்த்தைகள் வருது எனக்கு. என்னில் கோபம் வருது. அதான் சொல்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு. ஏன் எனக்கு இப்படி சொல்லித்தர யாருமே இல்லை. பக்கத்தில் நின்று எனக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன் நான். அதுதான், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இப்படியான ஒரு கள்ள வழியில் ஏஜென்ட் மூலம் போகணுமென்ற அவசியம் இல்லை. படித்து ஒரு நல்ல ஒரு படிப்பு சம்மந்தமாக போங்க, ஒரு திருமணம் சம்மந்தமாக போங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நாட்டுக்கும் போகலாம், உங்களோட குடும்பத்தையும் பார்க்கலாம். நீங்கள் கள்ள வழியில் அங்கே போய் அசூலண்டு பதிஞ்சு, அதோட ஒன்று சொல்கிறேன். இப்போ இது எப்படி ஏண்டா, இப்போ நாட்டில் பிரச்சனை இல்லையண்டு அது அரசாங்கத்துக்கு தெரியும். இப்போ நான் இதில் கதைச்சித்தான் தெரியுமென்று கிடையாது. ஏனெண்டா சுவிஸுண்ட எம்பசி இங்கே யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் எல்லா இடமுமே இருக்குது. ஏன்டா அவங்கண்ட எல்லாமே IOM-ஆக இருக்கட்டும், இப்போ UNHCR இருக்கட்டும், இங்கே இருக்கிற சுவிஸ் தூதரகமாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்க டாக்டர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இலங்கையில் என்ன நடக்குது, யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குது, எப்படியான நிலவரம் இருக்குது இங்கே ரெண்டு எல்லாமே அங்கே போய்கொண்டே இருக்கும் அப்டேட். அப்போ இதில் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு அங்கே பிரச்சனை அப்படி இப்படியாண்டு இனி சொல்லி வேலை இல்லை. இந்த அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இனி சொல்லி வேலையே கிடையாது. ஏனெண்டா அது ஒரு காலம், அந்த காலம் 2015ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த காலம். அப்போக்க ஓகே, உண்மையான பிரச்சனையில் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாது, ஓகே. ஆனால் இனி நீங்கள் போய் அங்கே இப்படியான ஒரு இதுகளை சொல்லி உங்களுக்கு விசா கிடைக்குமென்றது அது கிடையாது. அது லட்சத்தில் ஒன்றுன்னு சொன்னால் ஓகே, அது தெரியலை. என்ன பொடியல் மேர் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கிற பொடியல் மேருக்கு நான் ஒன்று சொல்லுவேன். தயவு செய்து உங்களோட வாழ்க்கையை அண்ணாமேர் தம்பிமார் எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதேங்கோ. நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வாராக்களை பார்த்தோ இல்லாட்டிக்கு அவைகள் இங்கே கட்டுற வீடுகளை பார்த்து அவர்கள் இங்கே ஓடுற வாகனங்களை பார்த்து ஆசைகள் வரும். அது விதிவிலக்கு கிடையாது, நான் உட்பட விதிவிலக்கு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளவுதான். ஏனென்றால் அவர்கள் பல வருடங்களுக்கு முதல் போனாக்கள்.
அப்பைக்கு நாட்டில் பிரச்சனைகள் நடந்தது, அப்பைக்கு விசா கொடுத்தார்கள், அவர்கள் அங்கே நல்ல செட்டிலாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ நாட்டுக்கு வந்து போகிறார்கள். ஓகே, அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ போராக்களுக்கு 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு போராக்களுக்கு வாழ்க்கை வந்து நரகமாக தான் இருக்குது. சூனியம். இதை புரிஞ்சு எங்களோட பொடியல்மார், அண்ணாமார், தம்பிமார் எல்லாருமே இதை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கோ. உங்களோட சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருக்குமே இந்த காணொலிகளை அனுப்பி ஒரு தெளிவான புரிதலை எங்களோட பொடியல்மார் மத்தியில் ஏற்படுத்துங்கோ. ஏனெண்டா வெளிநாடு என்ற ஒரு மாஜ வேலை யாரையுமே விட்டு வைக்கல, யாரையுமே அதை விட்டு வைக்காது. அதனால் ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கட்டும். அந்த தெளிவான புரிதலோடு இதுக்கு பிறகும் அவர்கள் தாங்கள் போகத்தான் வேணும் என்று முடிவெடுத்தால் அவர்களை யாருமே என்னவும் செய்ய முடியாது. அவர்கள் பட்டுத்தான் தெளியணும். என இதில் ஓகே, சரி. அப்போ இந்த காணொளி இதிலேருந்து முடிச்சு கொள்கிறேன். நான் மீண்டும் உங்களை இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.